தன்னை விட 49 வயது குறைந்த மணியம்மையை திருமணம் செய்து கொண்டார். இந்த செயல் திராவிடர் கழகத்தில் பெரும் சர்ச்சையை உருவாக்கியது. திராவிட கழகத்தில் பிளவை ஏற்படுத்தியது. அண்ணா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீதான பெரியாரின் நம்பிக்கையும் குறைந்தது. இதனால் அண்ணா தலைமையில் முன்னணி தலைவர்கள் திராவிடர் கழகத்திலிருந்து வெளியேறி திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கினர். 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் 18ஆம் நாள் சென்னை ராபின்சன் பூங்காவில் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டது. பேரறிஞர் அண்ணா, ஈவேகி சம்பத், நாவலர் நெடுஞ்செழியன், NV நடராசனார், KA மதியழகன் உள்ளிட்டோர் அதன் 50 தலைவர்களாக இருந்தனர். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது திமுகவின் தொடக்க விழாவுக்கு லட்சோப லட்சம் தொண்டர்கள் கூடினர். அப்போது பேசிய